ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் சந்திப்பிழை அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சந்திப்பிழை அப்படின்னாலே என்ன அப்படின்னா, வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சந்திப்பிழை வந்து கரெக்டாக எழுத முடியும். இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த இந்த என்னும் சுட்டுத்திரிவுகளை அடுத்து வல்லினம் மிகும். அந்த இந்த அப்படின்னு வந்தாவே நம்ம இதை வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மனப்பாடம் குருட்டு மனப்பாடமாகவே வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். சந்திப்பிழை வந்து ஈஸியாகவே எழுதிடலாம். முன்னாடிலாம் சந்திப்பிழையில் வந்து 2-3 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை, மொத்தம் இந்த டாப்பிக்கிலேருந்தே பார்த்தோன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுக, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்கு இதில் ஃபுல்லாகவே வந்து என்ன ஆயிரும்னா, நிறையா மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் சந்திப்பிழையில் வந்து கட்டாயம் வந்து மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து வல்லின மிகுமிடங்கள் மிகா இடங்கள் வந்து எது எதெல்லாம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்து வச்சுருக்கணும். அந்த இந்த என்னும் சுட்டுத்திரிவுகளை அடுத்து வல்லின மிகும். அந்த பக்கம், இந்த கவிதை. அப்போ அந்த இந்தன் வந்தாவே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா வல்லின மிகும். அது மாதிரி எந்த என்னும் வினா தொடர் திரிவை அடுத்து வல்லின மிகும். எந்த திசை, எந்த சட்டை. அதுமாதிரி ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின்னும், அந்த இந்த என்னும் சுற்றெழுத்து பெயர்களின் பின்னும், ஏ எந்த என்னும் வினா எழுத்துக்கு பின்னாடியும் அந்த இந்த என்னும் சுட்டு திரிவுகளை எடுத்தும் வல்லினமிகும். அதான் ஆ இ அப்படிங்கிற சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா வல்லினமிகும். அச்சட்டை, இச்சட்டை, அந்த பக்கம், இந்த காலம், இந்த கவிதை, எத்திசை, எந்த தோட்டம், இந்த மாதிரி வல்லினமிகும். ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடரில் வல்லினமிகும். ஐங்கிறது வந்து இரண்டாம் வேற்றுமை நமக்கு தெரியும். இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து வல்லினமிகும். இது அது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை தொகையாக வந்துச்சுன்னா, அதாவது மறைந்து வந்துச்சுன்னா என்ன ஆகாது அப்படின்னா அதில் வந்து வல்லினமிகாது. இப்போ அவனை தடுத்தான், இதில் வந்து அவனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஐ வந்து வெளிப்படையாக வருது. வெளிப்படையாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வல்லினமிகும். இது அவன் தடுத்தான், அந்த அவன் அந்த அது வந்து தொகையாக வரும்போது, அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகையாக வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அவனை தடுத்தான், பாரியை கண்டான், கதவை திற, பாடத்தை படி, நிலவை பார்த்தான், காட்சியை பார். ஐ வந்து வெளிப்படையாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். எனக்கு கொடு, ஊருக்கு செல், எனக்கு தெரியும், குழந்தைக்கு சோறு. இது வந்து நான்காம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையாக இருந்தாலும் சரி, நான்காம் வேற்றுமையாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து கட்டாயம் வல்லினம் மிகும். இது தொகையாக வரும்போது வல்லினம் மிகாது. என ஆக என்னும் சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். என கேட்டார், வருவதாக கூறு. அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களை அடுத்தும் என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்படி கூறினான், இப்படி தாவினான், எப்படி சொன்னான். இனி தனி அப்படிங்கிற சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும். இனி காண்போம், தனிச்சிறப்பு. 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா 8, 10 அப்படிங்கிற 2 எண்ணு பெயர்களை தவிர மீதி இருக்கிற பெயர்களுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. 8, 10க்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு. உகரத்தில் முடியும் வினையச்சம் வன்தொடர் குற்றியலுரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அப்போ மென்தொடருக்கும் இடைத்தொடரும் வந்துச்சுன்னா உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் வன்தொடர், அதாவது கூசூடு துபுருன்னு சொல்லுவோம்ல, அந்த படித்து ஊ தூ வருதுல தூ, அப்போ விற்று ரூ வருது, கேட்டு, அதாவது கூசூடு தூபுரு, அந்த வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். அதாவது உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் என்ன ஆகும் வல்லினம் மிகும். படித்து பார்த்தார், விட்டு சென்றான், கேட்டு கொண்டாள். அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். ஓடி போனான், ஓடி ஈங்கிறது என்னது வினையச்சம். அப்போ ஓடி போனார், பாட கேட்டார், தேடச் சென்றாள். இது மாதிரி வல்லினம் மிகா இடங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. தம்பிங்கிறது ஒரு எழுவாய், யானைங்கிறது ஒரு எழுவாய். எழுவாய் சொற்களை அடுத்து என்ன ஆகாதுன்னா வல்லினம் போடக்கூடாது. தம்பி படித்தான், யானை பிளிரியது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின்ஸில் அதிகம் கேட்பாங்க. தம்பி, அப்போ எழுவாய் சொல் வந்துச்சுன்னா அந்த எழுவாய் சொல்லை அடுத்து என்ன வராது அப்படின்னா வல்லினம் மிகாது. தம்பி படித்தான், யானை பிளிரியது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது சென்றது, இது கேட்டது, எது கிடைத்தது.
பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் வரும்போது வல்லினம் மிகாது. எழுதிய பாடல், எழுதாத பாடல், இந்த மாதிரி பெயரெச்சமோ எதிர்மறை பெயரெச்சமோ வந்தாலும் அதற்கடுத்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் அதாவது மறைந்து வரும் அப்படின்னா என்னென்னா ரெண்டாம் வேற்றுமை தொகை. இலை பறித்தேன், அப்போ இலை பறித்தேன் எழுதக்கூடாது, இலையை பறித்தேன். அதாவது ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அப்போ இலையை பறித்தேன் அப்படின்னு போட்டோம்னா நம்ம இலையை இப்போ போட்டு எழுதுவோம். காயை தின்றேன் வெளிப்படையாக வரும்போது என்ன பண்ணுவோம், வல்லினம் மிகும். ஆனால் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும்போது வல்லினம் மிகாது. அது இது எனும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அது கூட, இது பாடம், அது தோணி, அவை இவை அப்படிங்கிற சுட்டுப்பெயர்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. வினா பெயர்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. எது கண்டாய், எவை தவறுகள். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஏற்கனவே பார்த்தல எழுவாய் தொடருக்கு அடுத்து வந்தால் வல்லினம் மிகாது. கிளி பேசும், கண்ணகி பார்த்தாள், தங்கை கேட்டாள், குதிரை தாண்டியது. விழித்தொடரில் வல்லினம் மிகாது. மகளே தா, முருகா கேள், கிளியே தா, அண்ணா போ. இதிலெல்லாம் வந்து அண்ணா போ, அண்ணாங்கிறது என்னது விழித்தொடர். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விழித்தொடருக்கு அடுத்து வல்லினம் மிகாது. பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஏற்கனவே பார்த்தோம்ல, எழுதிய பாடல், எழுதாத பாடல், பார்த்த பையன், தைத்த சட்டை, வந்த சிரிப்பு, இதெல்லாம் வராது. இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. அதாவது ரெண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து வியங்கோள் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவா, வளர்க சிந்தனை. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வளர்பிறை, வினைத்தொகை. வளர்பிறை வந்து 3 காலங்கள் வந்து மறைந்து வர்றது தான் வினைத்தொகை. வளர் அப்போ எப்படி பிரிப்போம்னா வளர்பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை, இதான் வந்து வினைத்தொகை. அப்படி வினைத்தொகையில் என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. ஊறுகாய் அப்படின்னா ஊறுக்காய் அப்படிலாம் எழுத மாட்டோம். ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், அதில் வந்து வல்லினம் வந்து மிகாது. அதே மாதிரி திருவளர் செல்வன், விரிசுடர், குடி தண்ணீர், சுடு சோறு, எழுது பொருள். எழுது பொருள் எப்படி பிரிப்போம், எழுது பொருள், எழுதுகின்ற பொருள், எழுதும் பொருள். உம்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது. உம்மை தொகை அப்படிங்கிறது என்ன, வெற்றிலை பாக்கு. இதை நம்ம எப்படி பிரிப்போம், தொகைனாவே என்ன ஆகும்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து அதில் மறைந்து வந்துச்சுன்னா அதை தான் வந்து தொகைன்னு சொல்லுவோம். இதில் என்ன மறைஞ்சு வந்திருக்குன்னா உம்முங்கிறது வந்து மறைஞ்சிருக்கும், அதான் உம்மை தொகை. வெற்றிலை பாக்கை எப்படி பிரிப்போம், வெற்றிலையும் பாக்கும். அப்போது காயும் கனியும், தாயும் தந்தையும், இரவும் பகலும், முத்தும் பவளமும். அப்போ இதில் வந்து வல்லினம் வந்து மிகாது. வெற்றிலை பாக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உம்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை, 4, 5 வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. எப்போவுமே தொகையில் வந்து வல்லினம் மிகாது. தமிழ் படி, இப்போ தமிழை படின்னு சொன்னால் கண்டிப்பாக வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். ஆனால் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. கைத்தட்டு, கையால் தட்டு. கை தட்டுன்னு போடும்போது அதில் ஆள்ங்கிற 3ஆம் வேற்றுமை தொகை வந்து மறைஞ்சிருக்குது. அப்போ நம்ம கை இத்து போடக்கூடாது, கைத்தட்டு நம்ம பிரித்து பார்க்கணும். அப்போ கையால் தட்டு இல்லைனா கையை தட்டு, அந்த மாதிரி இது வந்து இரண்டாம் வேற்றுமையில் கூட எடுத்தால் கூட அதில் வந்து நம்ம என்ன இரண்டாம் வேற்றுமை தொகையில் என்ன ஆகாது, வல்லினம் மிகாது. வீடு சென்றாள், அப்போ அது சொல்லும்போது வீட்டுக்கு சென்றாள் அப்படி வரும்போது என்னாகும், அது வல்லினம் மிகும். ஆனால் வீடு சென்றாலில் வந்து வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையாக அமையும் தொடர்களில் வல்லினம் மிகாது. நிலைமொழிங்கிறது வருமொழி நிலைமொழின்னு இருக்குது. ஃபஸ்ட் இருக்கிறது வந்து நிலைமொழி, அடுத்து அதுக்கு பின்னாடி வர்றது வந்து வருமொழின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து நிலைமொழியாக இருக்கிறது வந்து உயர்திணை. அதான் ஏற்கனவே பார்த்தோம்ல, எழுவாய் தொடரில் வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி நிலைமொழி வந்து உயர்திணையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து வல்லினம் மிகாது. தொண்டர் படை, தலைவி கூற்று, தொண்டர் தலைவி இதெல்லாம் வந்து உயர்திணை. அப்போ உயர்திணை வந்து நிலைமொழி வந்து உயர்திணையாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி உரிச்சொல்ல வந்து சால, தவ, தட, குல என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களில் வல்லினம் மிகாது. சால, தவ, தட, குல இந்த உரிச்சொல்லை தவிர மற்ற, அதாவது சால சிறந்தது, தவ பெரியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதை தவிர மற்ற உரிச்சொற்களில் வந்து வல்லினம் மிகாது. உருபொருள், அப்போ உருப்பொருள்னு சொல்லக்கூடாது, நனி தின்றான்னு சொல்லக்கூடாது, கடிக்காவல்னு சொல்லக்கூடாது. அதாவது உருபொருள், நனி தின்றான், கடிக்காவல். அது மாதிரி அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் வந்து வல்லினம் மிகாது. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உருவக சொற்கள்லாம் வந்து வல்லினம் மிகும். இப்போ வந்து வாழ்க்கை படகு, உம்மை தொகையில் வந்து என்ன சொன்னோம், தாய் தந்தை, இரவு பகல் இதிலெல்லாம் வந்து நம்ம வல்லினம் மிகாதுன்னு சொன்னோம்.
இதே இது பார்த்தோன்னா உவமை தொகையில் வந்து வல்லினம் மிகாது. ஆனால் உவமை தொகையில் வந்து வல்லினம் மிகும். தாமரை பாதம் அப்படின்னு சொல்கிறோன்னா தமிழ், தாய் தமிழ், மலர் பாதம், இந்த மாதிரி உவமை மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லும்போது உவமை தொகையில் வந்து வல்லினம் மிகும். ஆனால் உம்மை தொகை இரவு பகல் அப்படி சொல்கிறோம்ல அதில் வந்து வல்லினம் மிகாது. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. காலத்தை அறிந்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சந்திப்பிழையற்ற வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். நம்ம ரீட் பண்ணி பார்த்தாவே சிலது வந்து கரெக்டாகவே இருக்கும், நமக்கு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எது கரெக்டு? ஆப்ஷன் ஏ. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதில் எதில் ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. வாடை காற்று வீசியது. செகண்ட் வந்து வாடை காற்று வீசியது. ஐ இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வல்லினம் வந்து மிகும். அது வந்து தொகையாக வந்தால் தான் என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. நமக்கு இதில் வந்து ஐ வந்து வெளிப்படையாக தான் வந்திருக்குது. அதனால் எது ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு? வாடை காற்று வீசியது. அதே மாதிரி வெயில் சட்டென தணிந்தது. சட்டென தணிந்தது மூணாவது கரெக்ட். அப்போ 1 மற்றும் 3 வந்து கரெக்டு. சந்திப்பிழை அற்ற வாக்கியம். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. கூங்கிறது என்னது? நான்காம் வேற்றுமை விரி. நான்காம் வேற்றுமை இது வந்து வெளிப்படையாக வருது. உருவு வெளிப்படையாக வரும்போது என்ன ஆகும்? வல்லினம் மிகும். அப்போது ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. அப்போ ஏ தான் கரெக்டு. அடுத்து பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். ஐ இரண்டாம் வேற்றுமை. இதில் வந்து எப்படி இருக்குது? வெளிப்படையாக வந்திருக்குது. அடுத்து குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். பள்ளிக்குங்கிறது என்னது? நான்காம் வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையாக வந்திருக்குது. அப்போது என்ன ஆகும்? அதுலேயும் வல்லினம் மிகும். பாலை இக்கு அதுலேயும் வந்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவு. இப்போ பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். ஆன்சர் வந்து ஏ. மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இதெல்லாம் நம்ம சும்மா சொல்லி பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஆப்ஷன் பி. இதில் பாருங்கள், மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு வருதில்ல. இது வந்து பார்த்தோம் இல்லை ஏற்கனவே. உகரத்தில் முடியும் வினையெச்சம். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வந்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ பட்டு அப்படிங்கிறது ஊங்கிறது வினையெச்சம். இது வந்து எந்த வினையெச்சமாக இருக்குது நமக்கு? கூசு டு தூ பூரு அதில் டூ வருதுல்ல. அதனால தான் வந்து இதில் வந்து வல்லினம் மிகும். மெய்க்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. அடுத்து கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இதுவும் பாருங்கள், கடைக்குங்கிறது கூ வந்து நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால் அதில் வல்லினம் வருது. அதே மாதிரி எடுத்து செல்வேன். கூ சூடு தூ பூரு தூங்கிறது ஒரு வினையச்சம். அது வந்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் வந்து வல்லினம் மிகும். ஆன்சர் வந்து சி. அடுத்து தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. இதில் சந்திப்பிழையை நீக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனித கண்டுபிடிப்புகள் அப்படின்னு வராது. கண்டுபிடிப்பு. அதே மாதிரி 2 பக்கங்கள் அப்படின்னு வராது. சந்திப்பிழையற்ற வாக்கியம் இதில் குதிரை தாண்டியது. செகண்ட் வந்து கரெக்டு. குதிரை தாண்டியது அப்படின்னு வராது. அதே மாதிரி மூணாவது கரெக்டு. வரும்படி சொன்னான் அப்படின்னு வராது. வரும்படி சொன்னான் அது வந்து வினையச்சத்தில் வந்து என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. அப்போ வரும்படி சொன்னான் அப்படின்னு வராது. வரும்படி சொன்னான். குதிரை தாண்டியது இது வராது. குதிரை தாண்டியது. அடுத்து கைவினை கலைகளுள் ஒன்றை
கற்றுக்கொள்வேன். ஒன்றை ஐ. இப்போவுமே இரண்டாம் வேற்றுமை தொகை தான் நமக்கு அதிகமாக வரும். இது வந்து இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு ஐ. அதனால் அது வந்து வல்லினம் வந்து மிகும். அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து சந்திப்பிழையை நீக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இது எப்படி எழுதுவோம்? கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இது வரும். ஆன்சர் பி. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். இதெல்லாம் நம்ம பார்த்தாவே எழுதிடுவோம். அடுத்து தகவல்களை திரட்டு. ஐ வருது, அதனால் இத்து. தகவல்களை திரட்டு. முதியவருக்கு கொடு. நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் இக்கு வரும். அப்போ 1 மற்றும் 3 வந்து கரெக்டு. அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடர். மெட்டுக்கு பாட்டு பாடு. மெட்டுக்கு பாட்டு பாடு. அப்புறம் சந்திப்பிழை அந்த காட்சியை பார். அந்த இந்த வந்து வல்லினம் மிகும். அப்போ அந்த இக்கு வரும். காட்சியை ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை விரி, அதனால் அந்த காட்சியை பார். அடுத்து மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. ஐ வருது, அதனால் இக்கு போடுறோம். அடுத்து கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. சி. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிறு கட்டில் கிடையாது, கயிற்றுக்கட்டில். அப்போ ஆன்சர் வந்து பி. கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா 1 மற்றும் 4. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். 1 கரெக்டு. அப்போ செகண்ட் கூட சொல்லி பார்ப்போம். மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். அது வந்து சொன்னாவே நமக்கு தெரியும் அதில் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். அடுத்து 4வது பாருங்கள். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டம் ஆகும். 4வது தான் கரெக்டு. அப்போ 1 மற்றும் 4. இதில் பார்த்தோம் அப்படின்னா முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் பாரி வள்ளல் பாரி. 1 வந்து கரெக்டு. அப்புறம் செகண்ட் சொல்லி பாருங்கள். முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட இப்போ வரல, அதனால் அது வந்து நம்ம இது பார்த்தாவே இதில் தப்பு இருக்குன்னு தெரியுது. அடுத்து பார்ப்போம். 4வது பாருங்கள். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத் துணிந்தான் குமண வள்ளல். அப்போ ஆன்சர் வந்து 1 மற்றும் 4. அடுத்து சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். கண்களை ஐ வருது, இரண்டாம் வேற்றுமை. கசக்கி கொண்டு பார்த்தான். அடுத்து உலக பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். உலக பெரும் இப்போ வரும். பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். நெகிழி பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம். நெகிழி பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம். அடுத்து சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. சிற்பக்கலை வராது, சிற்பக்கலை. முதியவருக்கு கொடுக்க சொன்னான். முதியவருக்கு கொடுக்க சொன்னார். அடுத்து இந்த 4லையும் பார்த்தோன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். அந்த எந்த பார்த்தோம்ல அதில் வந்து வல்லினம் மிகும். அப்போ இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். ஆன்சர் டி. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. சொல்லி பார்க்கும்போதே நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துடும். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. ஆன்சர் டி. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நமது கடமை. ஆன்சர் ஏ. பண்பாட்டு கூறுகளை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம்.